உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் உள் மனசு சொல்லுது, தாரா அத்தை சாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன தாராத்திய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாடியை கொண்டு போய் அடக்கமே பண்ணியாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சாப்டர் க்ளோஸ் மாதிரி. கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்கலாம், விடுங்களேன். நீ வா. ஹலோ. வணக்கம் சார், நான் மாரி பேசுறேன். சொல்லுங்க மாரி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்களை தனியா சந்திக்கணும். என்ன விஷயம்? அத நான் நேர்ல சொல்றேனே. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா ஆபீஸ்க்கே வந்துருங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் வந்துடுறேன். சரி. சார், சார் வரலாங்களா? வாங்க மாரி, உள்ள வாங்க. உட்காருங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா சார்? இல்ல, பரவாயில்ல. எனக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். இருக்கட்டும். ஆமா, என்ன விஷயமா என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க? தாராத்த விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு தான் உங்களை பார்க்கணும்னு சொன்னேன். அவங்க தான் இறந்துட்டாங்களே மாரி, அவங்கள பத்தி நாம என்ன பேச வேண்டியது இருக்கு? அவங்க இறந்தத பத்தி தான் சார் பேசணும். என்ன சொல்றீங்க மாரி? அவங்க இறந்தத என்னால நம்பவே முடியல சார். ஆமா, என்னால கூட தான் நம்ப முடியல. அவங்க இப்படி தற்கொலை பண்ணிக்குவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க அப்படியெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிற ஆள் கிடையாது சார். அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்க சாவுல ஏதோ மர்மம் இருக்கு. தாராவோட சாவுல மர்மம் இருக்கா? என்ன மாதிரி சொல்றீங்க? தாரா அத்தை தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுற ஆள் கிடையாது. அவங்கள பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்ன ஆனாலும் சரின்னு அவங்க நினைச்சத முடிக்க, எடுத்த காரியத்துல ஜெயிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. சரி, நீங்க சொல்றது சரிதான். அவங்க அந்த மாதிரி கேரக்டர் தான், எனக்கும் நல்லா தெரியும். அதுவும் என்ன ஹஸ்பண்ட் சார எங்க குழந்தைய அழிக்கிறதுக்கு அவங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடக்கூடியவங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி தற்கொலை பண்ணிட்டு சாவாங்க? இதனால நம்பவே முடியல சார். தாரா ஹாஸ்பிட்டல்ல இறந்து போய் உடலை வீட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் இடுகாட்டுக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணிருக்கீங்க. இது எல்லாமே என் கண் முன்னாலேயே தான் நடந்துச்சு. ஹஸ்பண்ட் சாரும் சங்கரபாண்டி சித்தப்பாவும் தான் உடலை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா இது எதையுமே என்னால நம்ப முடியல சார். இதுக்கு பின்னால ஏதோ சதி இருக்குன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்லுவேன், தாரா அத்தை கண்டிப்பா தற்கொலை பண்ணிட்டு சாகுற ஆள் கிடையாது. ஓகே, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? இறந்து போனது உண்மையிலேயே தாரா அத்தை தானா, இல்ல அவங்கள போலவே இருக்கிற யாரோ ஒருத்தரை வச்சு டிராமா பண்ணிருக்காங்களா? தாரா அத்தை உயிரோட வேற எங்கேயாவது இருக்காங்களான்னு எனக்கு சந்தேகமாவே இருக்கு சார். இது முட்டாள்தனமா கூட இருக்கலாம். ஆனா எதையும் கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிக்கிறதே மெய்யின்னு சொல்லிருக்காங்க. அதனால நீங்க தான் என் சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும். அதுக்காக தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஓகே மாரி, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. நான் விசாரிச்சுட்டு வந்து உங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். சரி சார், என் சந்தேகத்தை நீங்க தீர்த்து வைப்பீங்கன்னு நான் நம்புறேன். கவலைப்படாதீங்க, நான் விசாரிச்சுட்டு வந்து சொல்றேன். சரிங்க சார், நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பேன். நான் போயிட்டு வரேன். சரி. மே ஐ கம் இன் டாக்டர்? எஸ், கம் இன். ஐ எம் பூங்குன்றன், டிடெக்டிவ். வெல்கம், உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர்.
ம் சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக தான் வந்திருக்கேன். என்ன கிளாரிஃபிகேஷன் வேணும்? மெடிக்கலாவா இல்ல வேற ஏதாவதா? சொல்றேன். அது ஒரு பாய்சன் கேஸ். தாரான்னு பேரு. எஸ் நான் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். கடுமையான பாய்சன் சாப்பிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவங்கள காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. அப்ப தாரா பாய்சன் சாப்பிட்டு இறந்தது உண்மைதானா டாக்டர்? என்ன இப்படி டவுட்டா கேக்குறீங்க? 100% உண்மைதான் சார். கடுமையான பாய்சன் அவங்க உடம்பு ஃபுல்லா பரவி மூளையும் பாதிச்சிருச்சு. அதனாலதான் அவங்க உயிரை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. அவங்க கேஸ் ஹிஸ்டரி இருக்கு, பாக்குறீங்களா? ப்ளீஸ். ம் இந்தாங்க சார். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். இட்ஸ் ஓகே. நான் வரேன். ம் வெல்கம். அண்ணே, யார் சார் நீங்க? என்ன வேணும்? அது இவங்களை அடக்கம் பண்ண இடம் எதுன்னு பார்த்து சொல்லுங்க. ஓ இந்த அம்மாவா? ஆ. வாங்க காட்டுறேன். வாங்க ம். வாங்க. இதோ அந்த அம்மாவை அடக்கம் பண்ண இடம் இதான் சார். எங்க இங்கதான் அடக்கம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு உறுதியா தெரியுமா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? 16ஆம் தேதி வந்த பாடி இது ஒண்ணுதான் சார். உங்களுக்கு டவுட்டா இருந்தா வாங்க ரிஜிஸ்டரை செக் பண்ணுவோம். வாங்க சார் செக் பண்ணுவோம். இல்ல பரவாயில்ல, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஆ எல்லாம் கரெக்டா இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.